students, welcome you all to the video lecture on chapter number 8 algebraic expressions and identities example 3. Question pathina, complete the table for the area of a rectangle with the given length and breadth. So length and breadth kuduthirukanga, area என்னன்னு find out பண்ணனும். So நம்மளுக்கு 5 subdivision of different problems kuduthirukanga, ஒவ்வொரு problemலயுமே வந்து length and breadth value kuduthirukanga. So generally area of the rectangle pathina length into breadth தான் வந்து area. Okay. So அப்ப குடுத்திருக்க terms வச்சு நம்ம வந்து area என்னன்னு ஒவ்வொரு ப்ராப்ளம்க்கும் find out பண்ணனும். So first subdivision பாத்தீங்கன்னா length L குடுத்திருக்காங்க, breadth வந்து B அப்படினு குடுத்திருக்காங்க. So அப்ப area எப்படி கண்டுபிடிக்கலாம்? Just இது ரெண்டுத்தையும் multiply பண்ணி find out பண்ணலாம். அதாவது L into B. So L ன்றது different variable, B ன்றது different variable. So ரெண்டுத்தையும் நம்ம வந்து merge பண்ண முடியாது. So அப்ப just L into B நான் வந்து LB அப்படின்னு எழுதலாம். Okay, அதாவது இந்த ஆப்பரேட்டரை எடுத்துட்டும் எழுதலாம். மீனிங் வந்து LB வந்து மல்டிப்ளிகேஷன்ல இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? So அப்ப ரெண்டு டேர்மே அதாவது ரெண்டு வேரியபிளுமே வேற வேற இருக்கிறதுனால நான் merge பண்ண முடியாது. Just அதை L into B LB ன்னு எழுதிக்கோங்க. Okay, next second subdivision பாத்தீங்கன்னா 3x into 5y இதுதான் வந்து ஏரியா. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேரியபிள் தனியாக இருக்குது, அகெயின் கான்ஸ்டன்ஸும் இருக்குது. ஸோ ஜென்ரலாக நம்ம வந்து கான்ஸ்டன்ஸை மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கான்ஸ்டன்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. கான்ஸ்டன்ஸ் அப்படின்னும் சொல்லலாம், கோஎஃபிஷியன்ஸும் சொல்லலாம். ஓகே, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அ பர்டிகுலர் வேரியபிள். ஸோ இந்த வேரியபிளுக்கு கோஎஃபிஷியன்ட் வந்து 3, இந்த வேரியபிளுக்கு வந்து கோஎஃபிஷியன்ட் 5. ஸோ அதே மாதிரி கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா இங்கே 3, இங்கே 5. ஸோ ஃபர்ஸ்ட் எப்பவுமே வந்து கான்ஸ்டன்ட்டை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, அதாவது 3 into 5. நெக்ஸ்ட் இருக்கிற வேரியபிளை மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. ஸோ இங்கே எக்ஸ், இங்கே வந்து ஒய் இருக்கு. ஸோ இப்போ 3 into 5 பார்த்தீங்கன்னா 15. ஓகே, எக்ஸ் ஒய் டிஃப்ரெண்ட் வேரியபிள், ஸோ அதான் அப்படியே தான் எழுதணும். ஓகே, ஸோ 15xy 15 into x into yன்னு இருக்கு. இது நான் எப்படி எழுதலாம்னா 15xyன்னு எழுதலாம். ஏன்னா இது எல்லாத்தையும் நம்ம வந்து merge பண்ண முடியாது இதுக்கு மேலே. ஓகே, கம்பைன் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அப்போ 15xyன்றது 15xy அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ அப்போ 15xy. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் சப்டிவிஷன் 9y into 4y ஸ்கொயர். எதுக்கு இன்டூ பண்ணுறோம்? லென்த் இன்டூ பிரெத் அப்படின்னு இருக்கு ஃபார்முலாவில், அதனால மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ அகைன் ஆஸ் யூஷுவல் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸை முதல்ல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 9 into 4. அடுத்து பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ் என்னென்ன இருக்கு? y into y ஸ்கொயர். ஸோ முன்னாடி ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வேரியபிள் எல்லாமே டிஃப்ரெண்ட் வேரியபிள். பட் இங்கே அப்படி இல்லை, ஒரே வேரியபிள் தான் இருக்கு. y இருக்கு, இங்கே y ஸ்கொயர் இருக்கு. வேரியபிள் பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் தான், அதாவது y. ஓகே, பவர் தான் டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ 9 into 4 வந்து 36. ஓகே, into y. ஸோ பவர் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னா பவர் பை டிஃபால்ட் இது வந்து 1 இருக்குன்னு அர்த்தம். y பவர் ஆஃப் 1 என்ன? y. அப்போ ரெண்டு வேரியபிள், அதாவது ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கு, ரெண்டுத்துலையுமே வந்து சேம் வேரியபிள் இருக்கிறதுனால y காமனாக எழுதிட்டு அதோட பவரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே என்ன இருக்கு? 1, இங்கே பவர் என்ன? 2. ஸோ அப்போ 1 + 2 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் சிம்பிளா. ஸோ அப்போ 36. ஓகே, y 1 + 2 வேல்யூ என்ன? y³. ஸோ இதான் வந்து தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சர், அதாவது 36. 9 into 4 36. y into y ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா yன்றது காமனாக எழுதிட்டு 1 + 2 வந்து 3 y³ அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா ஏரியா வந்து 4ab into 5bc. அகெயின் இங்கேயும் வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 4 into 5. அப்புறம் என்னென்ன வேரியபிள் இருக்கு? a into b, அகெயின் b into cன்னு இருக்கு. ஸோ 4 5s பார்த்தீங்கன்னா 20. ஏன்றது ஒரு தடவை தான் இருக்கு, அதனால ஏன்னு அப்படியே எழுதிக்கலாம். bன்றது பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை இருக்கு. ஸோ அப்போ இங்கே பவர் 1, இங்கே பவர் 1. ஸோ அப்போ 1 + 1 பவர் எப்பவுமே ஆட் பண்ணிக்கணும் சேம் வேரியபிளா இருந்தா. ஸோ 1 + 1 வந்து பார்த்தீங்கன்னா 2, அதாவது 1 + 1 அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சி வேரியபிள், ஒரே ஒரு வேரியபிள் தான், அது அப்படியே எழுதிக்கலாம். ஸோ அப்போ அது சிம்பிளாக எப்படி எழுதலாம்? 20ab ஸ்கொயர், ஏன்னா 1 + 1 வந்து 2c. ஸோ அப்போ 20ab ஸ்கொயர் c. நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் சப்டிவிஷன். ஃபிஃப்த் சப்டிவிஷன் a ஓட வேல்யூ என்ன? 2l² m into 3lm ஸ்கொயர். ஸோ இங்கே அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 into 3
நெக்ஸ்ட் இங்கேயும் எல் ஸ்கொயர் இருக்கு, இங்கேயும் எல் இருக்கு. ஸோ அப்போ இப்படி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இங்க எம் இருக்கு, இங்க எம் ஸ்கொயர் இருக்கு. அப்போ இந்த ரெண்டு டேர்மும் கம்பைன் பண்ணலாம். 2 3s பார்த்தீங்கன்னா 6. எல் வந்து காமன். ஸோ இப்போ இங்க பவர்ல என்ன இருக்குன்னு அர்த்தம், இங்க வந்து 1 இருக்குன்னு அர்த்தம். 2 + 1 இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் எம் பார்த்தீங்கன்னா இங்க பவர்ல 1 + 2 இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ 6l 2 + 1 என்ன கியூப், எம் 1 + 2 பார்த்தீங்கன்னா 3. ஓகே, ஸோ அப்போ 6l³ m³ அப்படின்னு சொல்லலாம் இதை. ஸோ 2 3s are 6, l² into l வந்து l³ m into m² வந்து m³. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபைனல் டேபிள் ஃபார் த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.